இறையமுதம் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 28ஆம் நாள் 14/10/2025 அக்டோபர் மாதம் செவ்வாய்க்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:02 லக்னம் கன்னி லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி அஷ்டமி மாலை 4:40 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு நவமி வருகின்றது. நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் மாலை 5:43 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பூசம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 8 மணி முதல் 9 மணி வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 மணி வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும். ராகு காலம் 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். குளிகை 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 6 முதல் 7:30 மணி வரையிலும். யமகண்டம் 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். இன்று யோகம் அமிர்த யோகம் இருக்கின்றது. காலை 6:01 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 7:30 முதல் 9 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் வடக்கு, பரிகாரம் பால், சந்திராஷ்டமம் கேட்டை மற்றும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 5:43 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அனுகூலமான பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். அதற்கு சாதகமான சூழலும் இருக்கின்றது. பணிகளை விரைந்து முடிக்கவும் செய்வீங்க. சில சவால்களும் போட்டிகளும் இருக்கத்தங்க செய்யும். சவால்களை திறமையாக சமாளிக்கவும் செய்வீங்க. இன்று வேலை செய்கின்ற இடத்துல சுறுசுறுப்புடனும் முழு அர்ப்பணிப்புடனும் வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. இதனால மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாகவும் இருப்பீங்க. இன்று நல்ல ஒரு மனநிலையுடனும் இருப்பீங்க. உற்சாகத்துடன் வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. திருமண உறவிலை இன்று கணவன் மனைவிக்கு இடையே அன்பான சூழ்நிலைகளும் காணப்படும். உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். நிதிநிலை சீராகவும் இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சேமிக்கின்ற பழக்கத்தை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று பெரிய அளவில் ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. சுறுசுறுப்புடனும் செயல்படுவீங்க. கொடுக்கப்பட்ட வேலைகளை எல்லாமே நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத லாபமும் இருக்கும். சில மகிழ்ச்சியான செயல்பாடுகளில் ஈடுபடவும் செய்வீங்க. வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். தொழில இருந்து வந்த போட்டிகளும் நீங்கும். கேளிக்கையான விஷயங்கள்ல மனமும் ஈடுபடும். பெயரும் புகழும் வந்து சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்த்து இருந்த சில சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மற்றவர்களுடைய அனுசரணைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மன நிம்மதியும் உண்டாகும். குடும்பத்தில் அமைதியான போக்கும் இருக்கும். எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். நினைத்தது நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பெருமையும் உண்டாகும். இன்று எடுத்த வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. போட்டியாளர்களினால தொழிலுக்கு சின்ன சின்ன இடையூறுகளும் இருக்கலாம். எதிர்பார்த்த சில வேலைகள் நல்லபடியாக முடிவடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நேரம் தவறாமல் நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. வரவு செலவு கணக்குகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. ஜாமீன் கையெழுத்து போடும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. குடும்பத்துல இப்பொழுது மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் காணப்படும். சுமூகமான போக்கிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதியவர்களும் நண்பர்கள் ஆவாங்க. வெளிவட்டாரத்தில் அனைவராலும் மதிக்கவும் படுவீங்க. பொது காரியங்களில் ஈடுபடவும் செய்வீங்க. பழைய சிக்கல்களை ஒன்று தீர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் மதித்தும் பேசுவாங்க. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதில தெய்வ பக்தியும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். உறவினர்களுடைய வருகையினால சின்ன சின்ன சலசலப்புகளும் இருக்கும். பொறுமையாக இருப்பதும் நல்லது. சிலருக்கு வெளியூர்ல இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று தரிசிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில் நண்பர்களுடன் வெளியிடங்களுக்கு சென்றும் வருவீங்க. அலுவலகத்துல அதிகரிக்கின்ற பணிகளின் காரணமாக சற்று சோர்வாகவும் இருப்பீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். வேலைகளை முடிப்பதில் இருந்து வந்த தடைகளும் தாமதங்களும் நீங்கும். முடிவுகள் எடுக்கின்ற விஷயத்துல நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. செயல்பாடுகளை தெளிவாக அறிந்து செய்வதும் நல்லது. குடும்பத்துல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். வேலைகளை அர்ப்பணிப்புடன் முடிப்பதும் நல்லது. நிதி விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க.
குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. முக்கியமான விஷயங்கள்ல பொறுமையை காப்பதும் நல்லது. உயர் அதிகாரிகள் இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. சுபகாரியங்கள் தொடர்பான அலைச்சல்களும் அதிகரிக்கும். நினைத்த சில பணிகள்ல மாறுபட்ட அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இறை பணிகள்ல மனதை ஈடுபடுத்தவும் செய்வீங்க. என்று அமைதியும் இருக்கும். பழைய சிந்தனைகள்ல தேவையற்ற மனக்கசப்புகளும் ஏற்படலாம். கவனமாக இருப்பதும் நல்லது. தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. வேலைகளை முடிப்பதில் சிறு தாமதங்களும் ஏற்படலாம். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. முக்கியமான விஷயங்கள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். நிதி விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நிதானத்துடன் கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். புதிய முயற்சிகளை எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வெற்றியையும் எதிர்பார்க்கவும் செய்யலாம். நல்ல மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியில கூடுதல் கவனத்துடனும் இருங்க. கவன சிதறல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விடாப்படியான எண்ணங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. உங்கள் துணை இடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்ளலாம். உறவில நல்லிணக்கமும் காணப்படும். சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதி வளர்ச்சி சிறப்பாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு முக்கியமான நாள் என்றும் கூறலாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே உங்களுடைய மேற்பார்வையிலேயே முடிப்பதும் நல்லதுதாங்க. மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் இருப்பீங்க. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். தொழில்ல வருமானமும் இருக்கும். வங்கி இருப்பு உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால வியாபாரத்தை அதிகரிக்கவும் செய்வீங்க. போட்டிகளும் பொறாமைகளும் நீங்கும். நோய் நொடியில இருந்து விடுபடவும் செய்வீங்க. ஓரிரண்டு நாட்களாக தொல்லை கொடுத்து வந்த வயிறு உபாதைகள்ல இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயிர் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். செல்வாக்கும் அதிகரிக்கும். நினைத்தது நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க அதிகாரிகளுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வீட்டுல இருந்து வந்த குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. தொழில்ல கவனத்தை செலுத்துவதும் நல்லது. பெரிய தொகைகளை கைமாறும் பொழுது கவனமாகவும் இருங்க. போன்ல நல்ல செய்திகளும் வந்து சேரும். ஆனால் இணையதள பேச்சுக்கள்ல ஆசை வார்த்தைகளை நம்பி ஏமாந்து விடவும் வேண்டாம். உங்களை அறியாமலேயே ஒரு விதமான படபடப்பும் தாழ்வு மனப்பான்மையும் ஏற்படலாம். உங்களின் மீது சிலர் ஏதாவது வீண் பழி சுமத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலையாட்களினால அதிருப்தியும் ஏற்படலாம். உத்தியோகத்துல அதிகாரிகளை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். வளைந்து கொடுத்து செல்வதும் நல்லது. புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். பிற்பகலுக்கு மேல எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் வந்து சேரும். குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சில செலவுகளினால கையிருப்பும் குறையலாம். அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலைகளும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியும் இருக்கும். இன்றைய நாளின் முற்பகுதியில சுமூகமான போக்கும் காணப்படுங்க. பிற்பகுதியில மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லது. முக்கியமான வேலைகள்ல முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. பணியிடத்துல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. பங்குச்சந்தை முதலீடுகள்ல நல்ல லாபமும் உண்டாகும். தொழில் தொடர்பான விஷயங்களை முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. காதல் விஷயங்கள்ல மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். மனதளவுல இருந்து வந்த தயக்கங்களும் நீங்கும். சகோதரர்களுடைய வழியில உதவிகளும் சாதகமாகவும் அமையும். புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். போட்டிகளை எதிர்பார்த்த முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வர்த்தகம் தொடர்பான சிந்தனைகளும் மேம்படும். இழுபறியாக இருந்து வந்த வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த தடைகளும் நீங்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். இன்று கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தயக்கங்களும் நீங்குங்க. சகோதரர்களுடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாளின் பிற்பகுதிக்கு மேல கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. முடிவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகளும் நீங்கும். இன்று இழுபறியாக இருந்து வந்த வேலைகளை நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க,
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாங்க. உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. இன்று சில முக்கியமான வேலைகளை தள்ளி போடவும் வேண்டாம். பணியின் தரத்தை கவனித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. பணியிடத்துல மேலதிகாரிகளுடைய கவனத்திற்கு செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால கண்ணும் கருத்துமாகவும் இருங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து நடந்து கொள்வதும் நல்லது. உறவில நல்லிணக்கத்தை தக்க வைத்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சிறப்பாகவும் இருக்கும். வரவும் செலவும் அடுத்தடுத்து வந்தாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று உணவு விஷயங்கள்ல மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று முக்கியமான வேலைகளை கையில எடுத்தும் இருப்பீங்க. தேவையற்ற மனக்குழப்பங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். முக்கியமான நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை செய்கின்ற இடத்துல திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கோயில் விசேஷங்கள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. அறப்பணிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. குடும்பத்துல சில சௌகரியங்களும் ஏற்படும். வியாபாரத்துல வளர்ச்சியும் இருக்கும். லாபமும் இருக்கும். உங்களுடைய தேவைகளும் பூர்த்தியாகும். தொழில இருந்து வந்த தடைகளையும் தாண்டி வெற்றியும் பெறுவீங்க. சில எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். மனைவியினுடைய ஒத்துழைப்புகளும் இருக்குங்க. இதனால உங்களுக்கு இருந்து வந்த மன வருத்தங்களும் நீங்கும். சாப்பாடு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. தற்பெருமையை யாரிடத்திலும் பேசிவிடவும் வேண்டாம். நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. ஆனால் யாருடைய விவகாரங்களிலும் அதிகமாக தலையிடவும் வேண்டாம். உற்சாகமாக எந்த ஒரு விஷயத்தையும் முன்னின்றும் செய்வீங்க. பிள்ளைகளும் பொறுப்புணர்ந்தும் செயல்படுவாங்க. அழகுக்கும் இளமைக்கும் முக்கியத்துவமும் தருவீங்க. வாகன பழுதுகளை சரி செய்தும் விடுவீங்க. வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்களினால லாபமும் உண்டாகும். உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு சில ஆலோசனைகளையும் தருவீங்க. என்ற அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில மனதிற்கு மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். சகோதரர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரித்தாலும் எளிமையாக சமாளிக்கவும் செய்வீங்க. அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். வேலைகள்ல சில சிரமங்களை சந்தித்தாலும் வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. புதிய திட்டங்கள்ல முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் தொடர்பாக சூழ்நிலைகள் நல்லபடியாகவும் இருக்கும். குடும்பத்தினருடன் நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. உணவு மற்றும் உடற்பயிற்சி சார்ந்த விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. மனதளவுல இருந்து வந்த தயக்கங்களும் குறையும். சகோதரர்களுடைய வகையில உதவிகளும் சாதகமாகவும் அமையும். புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. போட்டிகள்ல எதிர்பார்த்த முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வர்த்தகம் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். இழுபறியாக இருந்து வந்த வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த தடைகளும் நீங்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தயக்கங்களும் குறையும். வேலைகள்ல சின்ன சின்ன சிரமங்களும் ஏற்படலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. போட்டிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகளும் நீங்கும். இன்று ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று உங்களுடைய பணிகளை திறம்பட செயலாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்குடனும் இருப்பீங்க. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. இன்று காதலுக்கு உகந்த நாள் என்றும் கூறலாங்க. இன்று உங்கள் குடும்பத்தினருடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் கூடி வரலாங்க. அதற்கான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறலாம். என்ற லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது.
ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் இருப்பீங்க. தியானம் மற்றும் உடற்பயிற்சி போன்றவற்றிற்கு முக்கியத்துவமும் தருவீங்க. சற்று சிரமப்பட்டாவது நல்ல பலன்களையும் பெற்றுவிடுவீங்க. மன உறுதியுடனும் இருப்பீங்க. தொழில வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. வீண் அலைச்சல்களும் இருக்கும். வெளியூர் பயணங்களின் மூலமாக கிடைக்க வேண்டிய பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல குதூகலமான போக்கும் இருக்கும். உறவினர்கள் உங்களுக்கு அனுசரணையாகவும் இருப்பாங்க. நல்ல தேக ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. சில செலவுகளும் இருக்கும். பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கல்வியில மேன்மையும் உண்டாகும். எடுத்த வேலைகளை எம்பாடுபட்டாவது செய்து முடிக்கவும் செய்வீங்க. மன திடத்துடனும் இருப்பீங்க. காலம் நேரம் பார்க்காமல் கூடுதலாக உழைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அடுத்தவர்கள் சின்ன குறை சொன்னாலும் அதனை பெரியதாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். உண்மை தன்மையை ஆராய்ந்து செய்வதும் நல்லது. வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. கொடுக்கல் வாங்கல்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. மற்றவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. குடும்பத்தில் உள்ளவர்கள் இடத்துல வளைந்து கொடுத்து செல்வதும் நல்லது. பிரபலங்கள் அறிமுகமும் ஆவாங்க. அரசால் அனுகூலமும் உண்டாகும். விலகி சென்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. வியாபாரத்துல சில அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய புதிய முயற்சிகளை மற்றவர்கள் பாராட்டவும் செய்வாங்க. வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். குடும்ப பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு பெற்றோருடைய ஆதரவுகளும் இருக்கும். சிலருக்கு உணவு விஷயத்துல அலர்ஜி ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. சகோதரர்களுடைய வகையில இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். குடும்பத்துல அமைதியும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். மனதை அமைதியுடன் வைத்துக் கொள்வதும் நல்லது. நல்ல முடிவுகளை புத்திசாலித்தனத்துடனும் எடுப்பீங்க. பணவரவும் இருக்கும். புதிய வேலைகளை தொடங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் அன்பிற்குரியவர்களிடத்துல நேரத்தை செலவும் செய்வீங்க. பணியிடத்துல சக ஊழியர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. நினைத்த செயல்பாடுகள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. எதிர்பார்த்த சில தனவரவும் இருக்கும். பழைய விவகாரங்கள் பற்றிய எண்ணங்களும் ஏற்படலாம். தேவையற்ற எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்களுடைய அணுகுமுறையில சில மாற்றங்களையும் செய்வீங்க. செயல்கள்ல சின்ன சின்ன தடைகளும் இருந்தாலும் இதனை மீறி செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதில் இனம் புரியாத சிந்தனைகளினால சோர்வும் ஏற்படலாம். இரக்கத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தனவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சற்று பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். உங்களுடைய அணுகுமுறையில கவனமாக இருப்பதும் நல்லது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். மற்றவர்களிடத்துல இரக்கத்துடன் நடந்து கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆற்றலுடனும் வலிமையுடனும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. சில கடினமான வேலைகளை கூட எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணிகளை திறமையாக கையாண்டு மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. கொடுக்கப்பட்ட நேரத்திற்கு முன்பாகவே முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையும் உண்டாகும். என்று எதிர்காலத்தை பற்றி யோசிக்கவும் செய்வீங்க. குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றி மகிழ்ச்சியான விவாதங்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணமும் கைக்கு வந்து சேருங்க. இன்று ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். இன்று மன அமைதியுடனும் இருப்பீங்க. இறை வழிபாடுகளுக்கு அதிக முக்கியத்துவமும் தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில வெற்றிகரமான செய்திகளும் வந்து சேரும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் சுமூகமான போக்கும் காணப்படும். பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். தொழில் துறையில போட்டிகளும் இருக்க தங்க செய்யும். கையிருப்பு உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களின் மீது வெறுப்பு கொண்டவர்கள் கூட இப்பொழுது நண்பர்களாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பழைய கடன்களும் வசூலாகும். எதிர்ப்புகளும் நீங்கும். செல்வாக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மன உறுதியோடு எந்த ஒரு வேலைகளிலும் ஈடுபடவும் செய்வீங்க. நேர்மையுடனும் நிதானத்துடனும் நடந்தும் கொள்வீங்க. அவசியமான நேரத்துல சில முக்கியமான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆன்லைன் சூதாட்டங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். எச்சரிக்கையோடு இருப்பதும் நல்லது. அக்கறையோடு வேலைகள் செய்வதும் நல்லது.
குடும்பத்துல உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அக்கம் பக்கம் வீட்டாருடைய அன்பு தொல்லைகளும் குறையும். உங்களை சுற்றி இருப்பவர்களை பற்றி அறிந்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். உத்தியோகத்துல அமைதியான போக்கும் காணப்படும். சில புதுமைகளை படைக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இப்பொழுது தொடங்குகின்ற வேலைகள் சாதகமாகவும் முடியும். சில செலவுகளினால கையிருப்பும் குறையலாம். குடும்பம் தொடர்பாக முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். உணவு வகைகளினால அலர்ஜி ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. இன்று வியாபாரத்துல பங்குதாரர்கள் இடத்துல மனஸ்தாபங்களும் ஏற்படக்கூடும் என்பதனால பொறுமையாக பேசுவதும் நல்லது. யாரிடத்திலும் என்று எடுத்தறிந்து பேசிவிடவும் வேண்டாம். மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வமும் அதிகரிக்கும். பாடங்களை படிப்பதில் சிரமம் என்று எதுவும் இருக்காது. சிலருக்கு தொலை தூரத்துல இருந்து கிடைக்கின்ற சில நல்ல செய்திகளும் வந்து சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சிறப்பாகவும் செயல்படுவீங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். புதிய திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்வதும் நல்லது. புதிய வேலைகளை தொடங்குவதற்கு முன்பாக நன்றாக யோசித்து செய்வதும் நல்லது. செலவுகளை குறைத்து சேமிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. புதிய வேலைகளுக்கான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர்ல இருந்து சாதகமான செய்திகளும் வந்து சேரும். உங்களுடைய பிள்ளைகளுடைய வழியில சுப விரயங்களும் ஏற்படலாம். உங்கள் தாயின் ஆரோக்கியத்துல ஏற்றமும் இருக்கும். வெளிவட்டார தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கால்நடை பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். இன்று உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று உதவிகளை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சில சாதகமான செய்திகளும் வந்து சேரும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஈடுபாட்டுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. கொடுக்கப்பட்ட பணிகள்ல ஏதாவது சிரமங்கள் இருந்தாலுமே இது உங்களுக்கு சாதகமாக தங்க இருக்கும். ஆன்மீக ஈடுபாடுகளுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. இது மகிழ்ச்சியையும் மன ஆறுதலையும் தருவதாகவும் இருக்கும். பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியில மும்முரமாக ஈடுபடவும் செய்வீங்க. வேலைகள்ல இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். திருமண உறவுல காதலுக்கு உகந்த நாளாகவும் இருக்கும். உங்கள் துணை இடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. தந்தையுடன் சாதகமான போக்கும் காணப்படும். அவர்களிடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். என்று ஏழை எளியவர்களுக்கு ஏதாவது உதவிகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மன நிம்மதியும் உண்டாகும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறப்பாகவும் உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில வியாபாரம் மற்றும் தொழில் தொடர்பாக நல்ல செய்திகளும் வந்து சேரும். போராட்டத்துல இருந்து வந்த வேலைகள் இப்பொழுது சுமூகமாக முடிவடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிலம் வாங்கி விற்கும் தொழில லாபத்தையும் பார்த்து விடலாம். சிலருக்கு சுற்றுலாக்கள் செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசு அதிகாரிகளுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. கல்வியில பிள்ளைகள் மேம்படவும் செய்வாங்க. கலையில சிறந்து விளங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதியனவற்றை கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வமும் அதிகரிக்கும். வியாபாரத்துல துணிச்சலான செயல்களினால லாபத்தையும் பார்த்துவிடலாம். தொழில் துறையில புதிய முதலீடுகளையும் செய்வீங்க. செல்வாக்கும் அதிகரிக்கும். உங்களுடைய ஆசைகள்ல ஒன்று நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நினைத்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். நண்பர்களிடத்துல பணம் கொடுக்கல் வாங்கல் விவகாரங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உடனே செய்து முடிக்க வேண்டும் என்று எதையும் அரைகுறையாக முடிக்கவும் வேண்டாம். கண்ணும் கருத்துமாக இருப்பதும் நல்லது. எடுத்த பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்ப விஷயத்துல கவனமாகவும் இருங்க. என்று தடைகளை கண்டு தளரவும் மாட்டீங்க. தாய்வழி உறவினர்களினால இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். பழைய கடன்களை பற்றி அவ்வப்பொழுது யோசிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீடு வாகன பராமரிப்பு செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல வரவு இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்களினால நிம்மதியாகவும் உணர்வீங்க. உங்களுடைய வேலைகளுக்கு அவர்கள் உதவிகளும் செய்வாங்க. இன்று புதிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல உற்சாகமும் இருக்கும். சிலருக்கு எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. அலுவலகத்துல உங்களுடைய பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும்.
இன்று புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய நண்பர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். திருமணம் தொடர்பான விவாதங்களும் வீட்டில் நடைபெறலாம். உறவினர்களுக்கு இடையே நண்பகத்தன்மையும் அதிகரிக்கும். இன்று உங்களுடைய வீட்டுல புதிய ஆடம்பர பொருட்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனை வாங்கியும் மகிழ்வீங்க. மாணவர்களுடைய படிப்புல ஆர்வமும் அதிகரிக்கும். ஆராய்ச்சி பணிகள்ல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு நினைவாற்றலும் அதிகரிக்கும். தந்தை வழி சொத்துக்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பணவரவும் இருக்கும். உறவினர்களுடைய வருகையும் இருக்கும். பழக்க வழக்கங்கள்ல சில மாற்றங்களையும் செய்வீங்க. எதிர்காலம் சார்ந்த சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. தடைப்பட்டு இருந்து வந்த கட்டிட பணிகளையும் இப்பொழுது முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வழியில உதவிகளும் வந்து சேரும். புகழையும் பாராட்டுகளையும் பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்மன் வழிபாட்டை மேற்கொள்வதும் நல்லது. உங்களுக்கு பிடித்தமான அம்மனை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். இன்று உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினைவாற்றலும் அதிகரிக்கும். நல்ல வரனாகவும் அமைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். புதிய நண்பர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆடம்பர பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுல கவனமாகவும் இருங்க. உங்களுடைய நடவடிக்கைகளிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. சக பணியாளர்கள் இடத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படலாம். பொறுமையுடன் இருந்து செயலாற்றுவதும் நல்லது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்வதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். புரிந்துணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்பற்றாக்குறைகளும் நீங்கும். செலவுகளை சமாளிக்கவும் செய்வீங்க. சிலருக்கு எதிர்பார்த்து இருந்து வந்த கடன் தொகையும் கைக்கு வந்து சேரும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். கால்வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. சிறிய அளவுல உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. இன்று நீங்கள் நிறைவேற்றக்கூடிய வேலைகள் அதிகமாகவும் இருக்கும். எதிர்பார்த்த வேலைகள்ல காலதாமதங்கள் ஏற்பட்டாலும் நல்லபடியாக முடிவடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசிடமிருந்து எதிர்பார்த்த உதவிகள் காலதாமதமானாலும் வந்து சேரும். உத்தியோகத்துல வருமானமும் இருக்கும். பதவி உயர்வுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். எதையும் நேர்மையாக முடிக்கவும் செய்வீங்க. உயர்வும் உண்டாகும். சாமர்த்தியமாக திட்டமிட்டு முடிக்கவும் செய்வீங்க. ஆன்மீக பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வாகனங்கள்ல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. அந்நியர்களிடத்துல அதிகப்படியான பேச்சுக்களை பேசவும் வேண்டாம். துணிச்சலாக சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களின் மீது அக்கறையும் காட்டுவாங்க. புதிய வாகனங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. அரசால ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல சில அதிரடியான மாற்றங்களையும் செய்வீங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகளுடைய கோரிக்கைகளை ஏற்கவும் செய்வீங்க. என்ற சாதகமான நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் முழுவதுமே பரபரப்பாகவும் உணர்வீங்க. எதிர்பார்க்கின்ற வேலைகள் சாதகமாகவும் முடியும். மனதுல உற்சாகமும் பெருக்கெடுக்கும். நண்பர்கள் வீட்டு விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இளைய சகோதரர்களினால அனுகூலமும் உண்டாகும். முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறும். அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். உங்களுடைய வேலைகள்ல இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். நல்ல சிந்தனை திறத்துடனும் இருப்பீங்க. எடுக்கின்ற முடிவுகள்ல கவனமாக இருந்தாலே போதும். என்று உங்களுடைய உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்குங்க. அவர்கள் உங்களிடத்துல நிதி உதவிகளை எதிர்பார்த்து வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நண்பர்களுடன் நேரத்தை செலவும் செய்வீங்க. புரிதல்களும் உண்டாகும். எதிர்பாராத சில தனவரவும் இருக்கும். தோற்ற பொலிவில மாற்றங்களையும் செய்வீங்க. நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு நல்ல தெளிவும் உண்டாகும். உழைப்பிற்கு உண்டான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில திருப்பங்கள் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். நம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு நல்ல தெளிவும் உண்டாகும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவாகவும் உணர்வீங்க. புதிய நண்பர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க.
விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்பங்களும் ஏற்படலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் கவனமாக இருந்தாலே போதும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பலன்கள் கலந்தே காணப்படுங்க. செயல்கள்ல கவனமாகவும் இருங்க. முன்னுரிமையுடன் வேலைகளை செய்து முடித்து விடுவதும் நல்லதுதாங்க. பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிடத்துல சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். சிறிய முயற்சிகள் கூட நல்ல வெற்றியையும் பெற்றுத்தரும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல சில பயனுள்ள விஷயங்களை பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆக்கப்பூர்வமான வேலைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. உறவில நல்லிணக்கத்தை பராமரிக்கவும் செய்வீங்க. வேலைகள்ல கவனமாக இருந்து உங்களுடைய திறமையை தக்க வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். கணிசமான தொகையை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் குடும்பத்தினரோடு பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்காக பணத்தை செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. சுறுசுறுப்புடனும் நேரத்துடனும் வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறும். வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்துவிடலாம். பல வகைகளிலுமே இன்று சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். தன தானியங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில மேன்மையும் உண்டாகும். மற்றவர்கள் பொறாமைப்படும் அளவிற்கு உங்களுடைய வளர்ச்சியும் இருக்கும். கையிருப்பும் அதிகரிக்கும். பிள்ளைகளினால நீங்க பெருமைப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை உயர்வும் இருக்கும். பதவியில பெருமையும் வந்து சேருங்க. தொட்டது துளங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எந்த ஒரு வேலைகளையும் முடிக்க வேண்டும் என்ற முனைப்புடனும் இருப்பீங்க. புத்திசாலித்தனத்துடனும் வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. இதற்கு நண்பர்களுடைய உதவிகளும் இருக்கும். சில அவசரமான நேரத்துல மற்றவர்களுடைய உதவிகள் கிடைப்பது உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். உங்களுடைய வருமானத்தினை சேமிப்பாக மாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில புதிய தேடல்களும் இருக்கும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். உங்களுடைய பேச்சுக்களினால அனைவரையும் கவர்ந்தும் விடுவீங்க. பிள்ளைகளை புதிய பாதையில வழிநடத்தவும் செய்வீங்க. வராது என்று நினைத்த பணமும் கைக்கு வந்து சேரும். உறவினர்கள் ஆதாயமும் அடைவாங்க. வியாபாரத்துல கூடுதல் லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. புத்துணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதுல என்று சுறுசுறுப்புடனும் இருப்பீங்க. அரசாங்க அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். உங்கள் தாய் இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த வாக்குவாதங்களும் நீங்கும். அலுவலகத்துல சக ஊழியர்களினால உங்களுடைய வேலைகளுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். நண்பர்களுடன் உங்களுடைய மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. சமூக பணிகள்ல ஆர்வத்துடன் ஈடுபடவும் செய்வீங்க. வேலைகள்ல புத்துணர்ச்சியாகவும் இருப்பீங்க. புதிய திட்டங்களை தீட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வருமானமும் அதிகரிக்கும். நிதிநிலை மேம்படுவதற்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். நெருக்கமானவர்களினால புரிதல்களும் உண்டாகும். மற்றவர்களுடைய செயல்பாடுகள்ல தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மனம் விட்டு பேசுவதன் மூலம் தெளிவும் உண்டாகும். சூழ்நிலைக்கு ஏற்ப வளைந்து கொடுத்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல போராட்டங்களும் இருக்கத்தாங்க செய்யும். சில சஞ்சலமான உணர்வுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகுங்க. உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். குழப்பங்களும் நீங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 5:43 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பலன்கள் கலந்தே காணப்படுங்க. இன்றைய நாளை சிறப்பாக திட்டமிடுவதும் நல்லது. இது உங்களுக்கு சரியான வழிகாட்டியாகவும் இருக்கும். பணிகளை திறம்பட செயலாற்றவும் செய்வீங்க. வேலைகளை தொடக்கத்தில இருந்தே ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. சின்ன சின்ன தடைகளும் ஏற்படலாம். திருமண உறவில காதலுக்கு உகந்த நாளாகவும் இருக்கும். உங்கள் துணை இடத்துல அன்பான உரையாடல்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
நிதிநிலையை பொறுத்தளவிற்கு உங்களுடைய தேவைகளுக்காக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிலருக்கு உடல் வலி, தோல் வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. என்ற தாமதமானாலும் எடுத்த வேலைகள்ல வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியில இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. பல வகைகளிலுமே நன்மைகளும் உண்டாகும். சில விருப்பப்பட்ட வேலைகளை தடையில்லாமல் முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அறிவு திறமையினால வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. குடும்பத்துல மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். தர்ம காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. மகான்களுடைய தரிசனங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். என்று எடுத்த வேலைகள்ல வெற்றியும் உண்டாகும். சாதிக்க முடியும் என்ற எண்ணங்களுடனும் இருப்பீங்க. கடந்த கால சேமிப்பு திட்டங்கள் இப்பொழுது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். உறவினர்களினால இருந்து வந்த தொந்தரவுகளும் நீங்கும். வேலை இடங்கள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. மற்றவர்களிடத்தில் அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்வதும் நல்லது. யாரிடத்திலும் பிடிவாதமான பேச்சுக்களை வெளிப்படுத்தவும் வேண்டாம். வாக்குவாதங்களில ஈடுபடாமல் இருப்பதே நல்லது. வேலை சுமையினால சற்று கோபப்படவும் செய்வீங்க. தர்ம சங்கடமான சூழ்நிலைகள்ல அவ்வப்பொழுது சிக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல பழைய சரக்குகளை போராடியாவது விற்று தீர்க்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சின்ன சின்ன இடர்பாடுகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். நிதானத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உற்சாகமாகவும் செயல்படுவீங்க. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். உறவினர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. தந்தை இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மாலையில நண்பர்களுடைய சந்திப்புகள் மனதிற்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. அலுவலகத்துல சக பணியாளர்கள் இணக்கமாகவும் நடந்தும் கொள்வாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். வேலையில இருந்து வந்த தடைகளும் நீங்கும். நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. பணிகள்ல முன்னேற்றமும் இருக்கும். மாணவர்களுடைய மனதை புரிந்து கொண்டு பேசுவதும் நல்லதுதாங்க. பாடங்கள்ல கவனத்தை செலுத்துவதும் நல்லது. அவர்கள் விஷயத்துல அக்கறையாகவும் இருப்பீங்க. நம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. என்று கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த வேறுபாடுகளும் நீங்கும். ஆடம்பரமான செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. செயல்பாடுகள்ல மறைமுகமான தடைகளும் தோன்றி மறையும். தடைப்பட்டு வந்த ஒப்பந்தங்கள் சாதகமாகவும் முடியும். உத்தியோகத்துல பணிப்போரும் ஏற்பட்டு நீங்கும். பயனற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 5:43 பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் நீங்கும். தடைகளும் நீங்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பேச்சுக்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது தாங்க. சேமிப்புகளை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. வேலைகள்ல கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க. பொறுப்புடனும் இருப்பீங்க. செய்யும் செயல்களை சரியான திட்டமிடுதல்களுடன் முடிக்கவும் செய்வீங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணி நிமித்தமான பயணங்களும் இருக்கும். பணிகளை மேற்கொள்வதில் மும்முரமாகவும் இருப்பீங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். உங்கள் துணை இடத்துல நேரத்தை பகிர்ந்தும் கொள்வீங்க. என்று நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். குடும்பத்தினருக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக தங்க இருக்கின்றது. இது மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்குங்க. சளி இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு வீட்டுல மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். தொழில்ல எதிராக இருந்து வந்த பகைமையாளர்களும் நீங்கி நண்பர்களாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கும். எதிர்பார்த்த நன்மைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அந்நியர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க.
உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல குதூகலமான போக்கும் இருக்கும் என்று லாப நஷ்டம் என்று இரண்டும் கலந்தே காணப்படுங்க. ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நினைத்ததை சாதிக்கவும் செய்வீங்க. அனுகூலமும் உண்டாகும். வியாபாரத்தை விரிவாக்குவதற்காக புதிய திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. அதற்கான பண பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. நண்பர்களுடைய பேச்சுக்களை தட்டவும் வேண்டாங்க. அவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். உறவினர்கள் வீட்டு பிரச்சனைகள்ல அதிகமாக தலையிடவும் வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சில வேலைகளை உங்களுடைய மேற்பார்வையிலேயே முடிப்பதும் நல்லது தாங்க. அலைந்து தெரிந்து தாங்க முடிக்க வேண்டியதும் இருக்கும். பிள்ளைகள் பிடிவாதமாகவும் இருப்பாங்க. பணம் வந்தாலும் பற்றாக்குறை இருக்கத்தாங்க செய்யும். வாகன பழுதுகளை எல்லாமே சரி செய்து விடுவீங்க. வியாபாரத்துல பாக்கிகளை நயமாக பேசி வசூல் செய்து விடுவீங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் கிட்ட இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். விழிப்புணர்வுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிலும் என்ற அவசரத்தை காட்டவும் வேண்டாம். புதிய முயற்சிகள்ல கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. வீண் அலைச்சல்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். சக ஊழியர்களுடைய விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று மாணவர்களுக்கு பயனுள்ள நாள் என்றும் கூறலாம். சில புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வத்துடனும் இருப்பீங்க. பணியிடத்துல உங்களுடைய வேலைகளை முடிப்பதில் முழு ஆர்வத்துடனும் இருப்பீங்க. இன்று உங்களுக்கான புதிய உயரத்தை நிர்ணயிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரம் தொடர்பாக சில நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். தொழில் தொடர்பாக புதிய திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் இருக்கும். கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். நீண்ட நாள் நண்பர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறும். எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியத்துடனும் இருப்பீங்க. உத்தியோகத்துல சில நுணுக்கங்களை அறிந்தும் கொள்வீங்க. திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். சாமர்த்தியமாகவும் செயல்படுவீங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய சந்திப்புகளும் நடைபெறும். லாபத்தையும் பார்த்து விடலாம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். சில திட்டங்களை நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. குழப்பங்களும் கவலைகளும் இருக்க தங்க செய்யும். சிறந்த பலன்களை காண்பதற்கு மனதை மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்வதும் நல்லது தாங்க. பணியில மும்முரமாகவும் இருப்பீங்க. பணி நிமித்தமான பயணங்களும் இருக்க தங்க செய்யும். உங்களுடைய வேலைகள்ல நல்ல திட்டமிடுதல்களுடன் இருப்பதும் நல்லது. திருமண உறவுல உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. மனதுல பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல இந்த மாதிரியான விஷயங்களை வெளிப்படுத்தவும் வேண்டாம். மன அமைதியுடன் இருப்பதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் முடிவடையும். என்று சில செலவுகளும் இருக்குங்க. அலைச்சல்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிலருக்கு கால்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். கேட்ட இடத்துல இருந்து பணமும் கைக்கு வந்து சேரும். இது உங்களுக்கு உதவிகரமாகவும் இருக்கும். பெண்களுக்கு நன்மைகளும் உண்டாகும். வெளியூர் பிரயாணங்களின் மூலமாக நீங்க நினைத்தது நல்லபடியாகவும் முடிவடையும். சிறிய வியாபாரத்தில் கூட நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். வேலை இடங்கள்ல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உறவினர்கள் இடத்துல இருந்து வந்த பகைமை உணர்வுகளும் நீங்கும். வீண் செலவுகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பாராத பணவரவும் இருக்கும். இது உங்களுடைய தேவைக்கு பயன்படுவதாகவும் இருக்கும். விருப்பப்பட்ட நபர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டு பிரச்சனைகளுக்கு உறுதியான முடிவுகளையும் எடுப்பீங்க. வெளியூர் பயணங்களின் பொழுது கொண்டு செல்லும் பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. மேலதிகாரிகள் இடத்துல கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. சில திட்டமிட்டு இருந்த வேலைகளுக்கு இப்பொழுது சுமூகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களால் வளர்ச்சியடைந்த சிலரை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய ரசனைகளை புரிந்தும் கொள்வீங்க. உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் தேடி வரும். நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம்.
மனதுல உற்சாகமும் பெருக்கெடுக்கும். வாழ்க்கை துணையிடத்துல எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். பிற்பகலுக்கு மேல பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பணிச்சுமையின் காரணமாக மனதுல சோர்வும் ஏற்படலாம். வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட லாபமும் இருக்கும். உங்களுடைய வேலைகளை முடிப்பதுல கவனமாக இருப்பதும் நல்லது. பிரச்சனைகளை பேசி தீர்க்கவும் செய்வீங்க. கடினமான உழைப்பிற்கு ஏற்ற நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சொத்துக்கள் தொடர்பான வழக்குகள்ல நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும். வேலை தொடர்பாக புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுடைய வழியில சுப செலவுகளும் ஏற்படலாம். குழந்தைகளுடைய எண்ணங்களை புரிந்து கொள்வதும் நல்லது. உத்தியோகத்துல இருந்து வந்த பொறுப்புகளும் குறையும். வியாபாரத்துல நல்ல லாபமும் உண்டாகும். கலைப்பொருட்களின் மீதான ஆர்வமும் அதிகரிக்கும். பொழுதுபோக்கு செயல்பாடுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன மஞ்சள் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குழந்தைகளும் உங்களை புரிந்து கொள்ளவும் செய்வாங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு லாபகரமான நாள் என்றும் கூறலாம். கலைப்பொருட்களின் மீதான ஆர்வமும் அதிகரிக்கும். உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கையிருப்பும் குறையும். வேலைகளை முடிப்பதுல நல்ல திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சுமூகமான போக்குடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். சாதகமாகவும் இருக்கும். முயற்சிகள் சிறியதாக இருந்தாலும் வெற்றி காண்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். பணியிடத்துல திருப்திகரமான சூழ்நிலைகளும் இருக்கும். மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. உறவில நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். கையில் உள்ள பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். சேமிப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முழு ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. வேலைகளை எல்லாமே திடமாகவும் செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில யோகமான வாய்ப்புகளும் வந்து சேரும். வீண் செலவுகளும் இருக்க தங்க செய்யும். போட்டியாளர்களிடத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. அவர்களுடைய திட்டங்களுக்கு நீங்க இடம் கொடுக்கவும் வேண்டாம். கண்ணும் கருத்துமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல அக்கறையாகவும் இருங்க. பெண்கள் விஷயத்துல நிதானமாக பேசுவதும் நல்லது. வேலைகள்ல அலைச்சல்களும் இருக்க தங்க செய்யும். மனமும் உற்சாகத்துடனும் இருக்குங்க. வருமானத்தை பெருக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதே சமயத்துல செலவுகளும் இருக்கும். எதிர்ப்புகளை முறியடிக்கக்கூடிய ஆற்றலுடனும் இருப்பீங்க. வெளியூர்ல இருந்து வரவேண்டிய உதவிகளும் வந்து சேரும். உறவினர்களுடைய மத்தியில உங்களுக்கான நற்பெயரையும் பெற்றுவிடலாம். வாகனங்களினால இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல யாரையும் அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். பெற்றோருடைய மனம் கோணாமல் நடந்து கொள்வதும் நல்லது. மனைவியினுடைய ஆசைகளை மறக்காமல் பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த ஆசையில ஒன்று நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிடங்கள்ல கவனமாகவும் இருங்க. மற்றவர்களுடைய பேச்சுக்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது. மற்றவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. நெருக்கியவர்களுக்காக மற்றவர்களுடைய உதவிகளை நாடவும் செய்வீங்க. வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல மூத்த அதிகாரிகள் முக்கிய அறிவுரைகளையும் கூறுவாங்க. சவால்கள்ல வெற்றி காண்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை காலையிலேயே தொடங்குவதும் நல்லது தாங்க. தந்தை வழி உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் வந்து சேரும். சகோதரர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலைகளும் இருக்கும். வியாபாரத்துல போட்டியாளர்களுடைய தொல்லைகளையும் சமாளிக்கவும் செய்வீங்க. இன்று தெய்வீக பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் தொழில் தொடர்பாக சில சிரமங்களை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். செயல்பாடுகள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. பணி தொடர்பான பயணங்களும் இருக்கத்தங்க செய்யும். மனதளவில் இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். எதிர்பார்த்து இருந்து வந்த சில உதவிகள் சாதகமாகவும் அமையும். புதிய துறை சார்ந்த தேடல்களும் அதிகரிக்கும். விளையாட்டு செயல்பாடுகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். சிரமங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். இன்று பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல போட்டியாளர்களுடைய தொல்லைகளை சமாளிக்கவும் செய்வீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம்.
தனிப்பட்ட வாழ்க்கையில கவனமாக பேசுவதும் நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்களும் அதிகரிக்கும். புதிய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.